செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய சிகிச்சை, தலைக்காய சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை, கண் சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்கு நாளொன்றுக்கு உள்நோயாளியாக 1000 பேரும், புறநோயாளிகளாக 3000 பேரும் தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் இந்த மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்வதற்கும், வார்டு பகுதியில் தேங்கும் குப்பைகளை அள்ளுவதற்கும், பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கும் தனியார் நிறுவனம் சார்பில் 600 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாதம்தோறும் ரூ.10,600 சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மாத ஊதியம் சரியான முறையில் வழங்குவதில்லை. இது சம்பந்தமாக பல முறை தனியார் நிறுவன மேலாளரிடம் புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து இன்று காலையில் அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் பிற நோயாளிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மேலாளர் ஒப்பந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள், எங்களுக்கு கடந்த 4 மாதங்களாக சரிவர ஊதியம் வழங்கவில்லை. அதை கேட்டால் உங்களில் பலருக்கு வயதாகிவிட்டது, சரிவர வேலை செய்வதில்லை என பல்வேறு காரணங்களை கூறி பலரை நிர்வாகம் நிறுத்திவிடுகிறது. இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது. எங்களுடைய அன்றாட தேவை பூர்த்தியாகவில்லை. எனவே நிர்வாகம் உடனடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றனர். இதை அடுத்து தனியார் நிறுவன மேலாளர் விரைந்து வந்து சம்பள பாக்கியை உடனடியாக கொடுத்துவிடுவதாக உறுதியளித்தார். அதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.